மா அம்மா வாமா வா. மா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, வீட்டுல ரொம்ப கடனா இருக்குமா, பிள்ளைங்களுக்கு வேற இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம இருக்கு. என்கிட்ட ஒரு நகையும் இல்ல, இருந்து தோடதான் முந்தானத்து போய் அடகு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த செயினை குடுமா, நான் 2 மாசத்துல மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. அம்மா என்கிட்ட இருக்குது இந்த ஒரு செயின் தான். ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தா இன்னைக்கு இதை அடகு வச்சுதான் நான் செலவு பண்ணிக்கிறேன். இதையும் நீ வந்து கேக்குறேன், நான் கொடுத்துட்டு என்னவா பண்றது? நான் அடுத்த மாசம் கொடுத்துட்றேன், குடுமா. இது மாதிரிதாம்மா உங்க அக்கா வந்து தோடு வாங்கிட்டு போனுச்சு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு போனது. 6 மாசம் ஆயிட்டு இன்னும் போய் கேட்டால என்ன திட்டத்தை தவிர என்ன மீட்டு கொடுத்துருப்பாரு. அது மாதிரிலாம் நான் இருக்க மாட்டானா, நான் அடுத்த மாசமே கொடுத்துட்றேன். அது இல்லாம அதுக்கு மட்டும் எது கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன இடிச்சா அது மாதிரி இருக்கா? நான் இவ்வளவு கஷ்டத்தை சொல்றேன், என்ன கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ எனக்கு கூட, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கூட நான் அடுத்த மாசம் கொடுத்துருவேன். பெரிய பொண்ணு நான் மட்டும் தூக்கி தூக்கி எதனாலும் கொடுக்குறேன். எனக்கு என்ன கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? கூட நான் அடுத்த மாசம் கொடுத்துறேன். புள்ள வந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டலங்கிற உனக்கு அதை விட உனக்கு உன் கஷ்டம் தான் உனக்கு தெரியுதா? குடும்பம் நான் கொடுத்துட்றேன். அதை வாங்கிட்டு பெரிய பொண்ணுக்கு நான் மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். 2 மாசத்துல மீட்டு கொடுத்து நான் அடுத்த மாசம் மீட்டு வந்து கொடுக்குறேன். வரட்டுமா? போயிட்டு வாமா. அப்பா செயினை வாங்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. தலகாணி ஒரு போடுறதுதான் கஷ்டமா இருக்குது எனக்கு. சே, போன் வருது. ஹலோ அம்மா. அம்மா நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கோம்மா. ஏமா அதே நகை வாங்கி 3 மாசம் ஆகுதுமா, நீட்டு தரேன். நீ எப்பமா நீட்டு தர? செலவா இருக்கு. அட என்னம்மா கொடுக்க மாட்டேனாமா? ஏமா நானே எவ்வளவு கஷ்டத்துல உட்காந்துருக்கேன். என்ன ஒண்ணு கொடுக்க மாட்டேன். உன்ன என்ன ஏமாத்திட்டாமா போறேன்? இன்னும் ஏமாத்திட்டு போற மாதிரி இவ்வளவு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன். என்ன உன் மருமக ஒழுங்கா காசை கொண்டு வந்து கொடுத்தா நானே மீட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன். போ, எப்ப பார்த்தாலும் நகையை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். நான் தான் மீட்டு வந்து தரேங்கிறேன். வைமா போனேன். சரி பாப்பா. அம்மா வாமா வாமா, உட்காருமா. உட்காருமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. சரிம்மா. என்னம்மா உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கம்மா. சரிம்மா சரிம்மா. அம்மா நான் கேக்குறேன்னு கோச்சிக்காதம்மா. என்னம்மா? நகை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டுலம்மா, நகை மீட்டு கொடுமா. என்னம்மா நானும் மீட்டு தரணும் தாம்மா ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் நான் நகை எடுத்து வச்சுக்கணும்னு ஆசையாம படுறேன். இவர் எங்கம்மா காசை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்க மாட்டாருமா. ஒரே கடனாவும் இருக்கு, கடனும் அடைய மாட்டேங்குது. மூளைக்கு மூளை கஷ்டமா இருக்குமா எனக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. மீட்டு வந்து காது ஊற்றி வச்சிருக்கான் இருக்கு. ஏதாவது கேட்பான் என்கிட்ட போட்டு அதை வச்சுட்டாவது ஏதாவது கொடுக்குறான்னு பார்த்தேன். சரிம்மா சரி நான் தரேன். நான் எப்படியாவது நாளைக்கு எப்படியாவது நான் ரெடி பண்ணி நான் எடுத்துட்டு வரேன். சரி, அம்மா சொல்ற மாதிரி அம்மா நகையை கொடுத்து 1 வருஷம் ஆக போகுது. அக்காவும் நகையை வாங்கிட்டு தரேன்ட்டு அதுக்கும் கஷ்டமா இருக்கு. அதுவும் கொடுக்க முடியல. நம்மளாவது எப்படியாவது கொடுக்கலான்னு பார்த்தா இன்னமும் கொடுக்க முடியலையே. சரி, இவங்க எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ண சொல்லுவோம். எப்படியாவது அம்மாட்ட நகையை கொடுத்துருவோம். பாவம் அது. ஹலோ ஏங்க, அம்மா தத்துவா செயின் வாங்கினலங்க, அது பாவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நானும் ஏதாவது அம்மாவை திட்டி விடுறேன், தரேன் நாளைக்கு தரேன், அப்போ தரேன்னு சொல்கிறேன். பாவமாக இருக்குங்க. அதுவும் கொடுத்துட்டு என்கிட்ட பயந்துட்டு வந்து கேட்குதுங்க. எப்படியாவது அம்மாட்ட எப்படியாவது அந்த நகையை கொடுக்குங்க. 1 வருஷம் ஆக போதுங்க. ஏதாவது பணம் இருந்தால் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க. நானும் எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துல கேட்குறேன். எப்படியாவது அம்மாட்ட கொடுத்துருவோங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எப்படியாவது ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்க. சரிங்க. இவரை நம்பினா இவர் ரெடி பண்ணிட்டே வரமாட்டாரு. ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாரு, தவிர கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாரு. பாவம் அம்மாட்ட வாங்கி அது நம்மகிட்ட கொடுத்துட்டு அது நம்மகிட்ட அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, என்ன பண்றது? சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல போ. இந்த செயின் அடகு வச்சு அம்மாட்ட கொடுத்துருவோம். இந்த தாலி சின்ன வைக்க வேணான்னு பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, நம்ம அதுக்காக அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. எப்படியாவது இதை அடகு வச்சு நாளைக்கு கொடுத்துருவோம். போ மா. ஊருக்கு கிளம்பிட்டியாம்மா? கிளம்பிட்டம்மா. சரி, இந்தாம்மா செயின். இந்தாம்மா. அம்மா எப்படிம்மா மீட்ட? நான் என் தாலி செயின் அடகு வச்சுட்டேம்மா. இந்தாம்மா. தாலி செயினை அம்மா போய் அடகு வச்சு? நான் அடகு வைக்க வேணாம், எனக்கு கயிறு போட்டு பழக்கமே இல்லம்மா. அதனாலதான் அடகு வைக்காம உன்கிட்ட வந்து செயினை வாங்கினேன். இவங்க எப்படியாவது இந்த மாசம் மீட்டு கொடுத்துருவாங்க, இந்த மாசம் மீட்டு கொடுத்துருவாங்கன்னு இவங்களை நம்பிட்டே உட்காந்துட்டேம்மா. கடைசி வரையுமே இவங்க பணத்தை எடுத்து வந்து கொடுக்கவே இல்லை. தரேன்னு சொல்லியே ஏமாத்திட்டாங்கம்மா அவங்க. சரி, அதனாலதான் நான் என்ன பண்றது? எத்தனை வருஷத்துக்கு தான் நான் உன்னை கஷ்டப்படுத்த முடியும்? என் கஷ்டத்துக்காக நான் உன்னைய கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. இந்தாம்மா நீ வச்சுக்கமா. எனக்கு கஷ்டமா இருக்குமா, அதான் கேட்டேன். என்ன வருத்தப்படாதம்மா. ஐயோ இல்லம்மா, நான் தான் ஒன்ட்டம்மா வருத்தப்படாதுன்னு கேட்கணும். ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சுல. நான் இப்போ அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். உங்ககிட்ட நான் கேட்டது எனக்கு பரவாயில்ல. அக்காட்டையும் இன்னும் நகையை வாங்க முடியல போல இருக்கு. எங்க கஷ்டத்துக்காக நான் உங்களையே கஷ்டப்படுத்த முடியும் தான். நீ எடுத்துட்டு போமா. வருத்தப்படாதம்மா. வருத்தம்லாம் படல. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரி வரட்டாமா. சரிம்மா.